Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் physicsல electrostaticsல பார்க்க போறோம். அதுல electric field due to an electric dipole at a point on its equatorial plane பார்க்க போறோம். அதாவது ஒரு electric dipoleோட electric field value கண்டுபிடிக்க போறோம். எந்த இடத்துல அப்படினா equatorial planeல கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு electric dipole கன்சிடர் பண்ணிப்போம். ஒரு electric dipoleனா எப்படி இருக்கணும்னா ரெண்டு equal and opposite charges இருக்கணும். ஓகேவா? அது ரெண்டுத்துக்கும் இடையில certain distance of separation இருக்கணும். ஓகேவா? நான் எடுத்துக்க போற சார்ஜ் -q and +q. ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜ் பட் ஆப்போசிட்டா இருக்கு. மைனஸ் அப்படினு இருக்கு. ஓகே தானே? இப்போ நான் நோட் பண்ணிருக்கேன் இல்லையா எலக்ட்ரிக் டைபோல், அதுக்கு ஒரு பொசிஷன் மார்க் பண்ணிக்கிறேன். இது A, இது B. சோ இப்போ இந்த டைபோல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவட்டோரியல் பிளேன்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப ஈக்குவட்டோரியல் அப்படினா என்ன அர்த்தம்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில பெர்பெண்டிகுலரா உள்ள பிளேன்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ இருக்கு அப்படினு கண்டுபிடிக்க போறோம். அப்ப பெர்பெண்டிகுலரா வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மிட் பாயிண்ட் ஒன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அத O அப்படினு நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். சரியா? இப்போ நான் எடுத்துக்க எலக்ட்ரிக் டைபோலோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a அப்படினு கன்சிடர் பண்ண போறேன். இப்போ 2a னா நான் இந்த இடத்துல மிட் பாயிண்ட் போட்டுட்டேன் இல்லையா? அப்ப என்ன பண்ணனும்? a ல இருந்து o வரை இருக்கிற டிஸ்டன்ஸ் a நோ, o ல இருந்து b வரை இருக்கிற டிஸ்டன்ஸ் a நோ நான் நோட் பண்ணிக்கிட்டேன். சரிதானே? இப்போ எலக்ட்ரிக் டைபோல் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டாச்சு. அதே மாதிரி இதுக்கு ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேன் ஒன்று வரைஞ்சிடலாம். ஈக்குவட்டோரியல்னா பெர்பெண்டிகுலரா ஒரு பிளேன் நம்ம வரைய போறோம். ஸோ இந்த பிளேன்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே தானே? ஃபர்ஸ்ட் இந்த டைபோலோட இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர் ஒன்று இருக்கு. அது டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இதுவும் ஆல்ரெடி நீ படிச்சிருப்ப. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை P அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை எப்படி நம்ம அதுக்கு வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு சார்ஜ் யூஸ் பண்ணுறோம்ல, அது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு சார்ஜோட மேக்னிடியூடையும் அதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற சார்ஜோட மேக்னிடியூட்னா நான் Q அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் எவ்வளோ இருக்கு? 2a இருக்கா? அப்போ 2a அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு டைபோல் மொமெண்ட்டோட வேல்யூ. சரியா? அது மாதிரி டைபோல் மொமெண்ட்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதோட டைரக்ஷன் எப்பவுமே -q-லேருந்து +q-க்கு போகும். ஸோ அது வெக்டார் குவான்டிட்டின்றதுனால நான் இந்த இடத்துல p கேப் அப்படின்னு ஒரு யூனிட் வெக்டாரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிதானே? இப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவட்டோரியல் பிளேன் ஒன்று கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளேன்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த இடத்துல C அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த Cன்ற பாயிண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்ல, அது எப்படி இருக்கணும்னா ஏலேருந்தும் பிலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்போ அதை நான் போட்டுக்கிறேன். சரியா? இப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நான் இந்த Cன்ற பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே நான் ஓன்னு ஒன்று போட்டிருக்கேன்ல மிட் பாயிண்ட், அந்த ஓக்கும் சிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா R. சரியா? இப்போ பார்த்துக்கோ. இப்போ இந்த இடத்துல ரெண்டு சார்ஜ் இருக்குல்ல, இந்த ரெண்டு சார்ஜுமே இந்த Cன்ற பாயிண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இந்த ப்ளஸ் சார்ஜ் இந்த Cன்ற பாயிண்ட்ல ப்ரொவைட் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஆஸ்பெக்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆஸ்பெக்ட் ப்ளஸ்னா எப்பவுமே அவுட்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் இருக்கு பாரு, இது கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். மைனஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ட்ல இருக்கும், ப்ளஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட்ல இருக்கும். சரியா? இப்போ இந்த ப்ளஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா E ப்ளஸ் வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த மைனஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டை E மைனஸ் வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ டோட்டலாக இந்த இடத்துல எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு? ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. எதனால உனக்கு ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா இந்த இடத்துல ரெண்டு சார்ஜ் இருக்கு. ஆக்சுவலாக இது சிங்கிள் டைபோல் தான், பட் சார்ஜ்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரெண்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன பண்ணணும்? இது ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்ல, வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப வேற வேற டைரக்ஷன்ல போற வெக்டார் இது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு வெக்டார் குவான்டிட்டி தானே. அப்ப நம்ம இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா இதை ரிசால்வ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ நான் இந்த பாயிண்ட்டை மட்டும் தனியா உனக்கு போடுறேன். இது Cன்ற பாயிண்ட். சரியா? இப்போ இங்க என்ன இருக்கு? E பிளஸ் வெக்டார் அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இந்த டைரக்ஷன்ல E மைனஸ் வெக்டார் அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. தெரியுதா? அதோ இங்க இருக்கு பாரு, இதை மட்டும் நான் தனியா போட்டிருக்கேன். இப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேற வேற டைரக்ஷன்ல இருக்குல்ல, தனித்தனியா ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிசால்வ் பண்ண போறோம். ஸோ ரிசால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்? ஹரிசாண்டல் காம்பனன்ட், வெர்டிகல் காம்பனன்ட், அது மாதிரி ரெண்டு காம்பனண்டா பிரிப்பியா? ஸோ நான் பிரிச்சுட்டேன். இது ஹரிசாண்டல் காம்பனன்ட், இது வெர்டிகல் காம்பனன்ட், இதுக்கு பிரிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நான் வேல்யூ கொடுக்க போறேன். இப்போ எப்படி வேல்யூ கொடுப்போம்? இங்க என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு? E பிளஸ் வெக்டார் இருக்குல்ல, அதோட மேக்னிடியூட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாத்துக்க. மேக்னிடியூட் வேல்யூ என்ன இருக்கும்? E plus modulus அப்படின்னு போடுவியா? இது என்ன காம்பனன்ட்? வெர்டிகல் காம்பனன்ட். அப்பனா என்ன பண்ணணும்? sin theta. ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? ஹரிசாண்டல் காம்பனன்ட் இருக்கா? அப்ப இதோட மேக்னிடியூட் வேல்யூ என்ன இருக்கு? E plus வெக்டார் மாடுலஸ் என்ன பண்ணனும்னா cos theta அப்படின்னு போட்டுக்க போறேன். இந்த இடத்துல angle of inclination theta இருக்குறத கன்சிடர் பண்ணிக்க. அதே மாதிரி இங்க இருக்கு பாரு எலக்ட்ரிக் ஃபீல்ட், அது ரெண்டு காம்பனன்ட்டா ரிசால்வ் பண்ணு. இது வெர்டிகல் காம்பனன்ட், ஹரிசாண்டல் காம்பனன்ட் இதே லைன்ல தான் உனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இதோட மேக்னிடியூட்னு பார்க்கும்போது
மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார், இது வெர்டிக்கல் காம்பனண்ட்ன்றதுனால நான் சைன் தீட்டா போடுறேன். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது இதே லைனில் தான் உனக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆக்ட் ஆச்சு. ஸோ இதை இ மைனஸ் வெக்டார் மாடுலஸில் போடுறேன், இங்கே காஸ் தீட்டா போடுறேன். இங்கேயும் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் என்ன இருக்குன்னா தீட்டா தான் இருக்குது. ஓகே தானே? இப்போ பார்த்துக்கேன், நம்ம 2 வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சு உனக்கு. இப்போ இந்த 2 எலக்ட்ரிக் ஃபீல்டை ரிசால்வ் பண்ணதுக்கப்புறம் உனக்கு டோட்டலாக 4 காம்பனண்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 4 காம்பனண்ட்டோட அடிஷன் தான் நமக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இ ப்ளஸ் இ மைனஸ்லாம் என்ன வேல்யூ வருது நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த இ ப்ளஸ் இ மைனஸ் அப்படின்றத வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு உனக்கு என்ன தெரியணும்னா சிங்கிள் பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு தெரியணும். ஆல்ரெடி நீ பார்த்துருப்பேன். மாடுலஸ் ஆஃப் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught q divided by r squared அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி பார்த்துருப்பியா? இது வந்து ஒரு ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வேல்யூ. ஓகே தானே? இப்போ ஏன் நான் இதை எங்கே எடுத்துருக்கேன்னா இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஒரு பாயிண்ட் சார்ஜாக நீ கன்சிடர் பண்ணிக்கோ. அப்படி வச்சு தான் நம்மளால இ ப்ளஸ் இ மைனஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதில் 1/4 pi epsilon naught அப்படின்றது கான்ஸ்டன்ட்டு, க்யூன்றது நம்ம எடுத்திருக்க சார்ஜ், ஆர்ன்றது நம்ம எந்த சார்ஜ் எடுத்திருக்கோமோ அந்த சார்ஜுக்கும் நம்ம எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். சொல்கிறது புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு இ ப்ளஸுக்கு போடலாமா? ஸோ இ ப்ளஸ் வெக்டார் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். இ ப்ளஸ் வெக்டார்னா ப்ளஸ் கியூன்ற சார்ஜ் இந்த பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? அப்போது இந்த ஃபார்மேட்டில் தான் போட போகிறோம். 1/4 pi epsilon naught எடுத்துக்க போகிறேன். இங்கே இருக்கிற சார்ஜ் q தான், அதனால நான் qனே போட்டுறேன். ஸோ இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் உனக்கு ஆர்ன்னு கொடுத்துருக்கோம்ல, ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் உனக்கு தெரியாது பாரு. பிலேருந்து சி வரை இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த ஆருக்கு பதிலாக. பட் அந்த டிஸ்டன்ஸ் உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? இந்த ட்ரையாங்கிளில் இந்த போர்ஷனை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ இதுக்கு நேம் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ஓ இருக்குது, இந்த இடத்துல பி இருக்குது, இந்த இடத்துல சி இருக்குது. ஆல்ரெடி நமக்கு என்ன வேல்யூ தெரியும்? இங்கே ஆர்ன்னு தெரியும், ஓலேருந்து பி வரையும் இருக்கிற வேல்யூ ஏன்னு தெரியும். ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இதோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? அப்போது ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ இதுதான் இங்கே ஆறுன்னு சொன்ன பார்த்தியா, அதுக்கு பதிலாக நீ இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ ஆருக்கு பதிலாக நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் போட்டேன்னா வெளியில் ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக அந்த ஹோல் ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் உனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ டேரெக்டாக நான் என்ன போட்டுக்கலாம்? இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாமா? இப்போ இ ப்ளஸோட வேல்யூ நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்ன பண்ணணும்? இங்கே இருக்க பாரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இ மைனஸ், அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ இ மைனஸ் வெக்டார் போடு. E minus vector modulus is equal to 1/4 pi epsilon naught. இங்கே இருக்கிற சார்ஜோட மேக்னிடியூடு q தான். அப்போ q டிவைடட் பை இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸு என்னவா தான் இருக்கும்? இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்கும்? உனக்கு சிமிலராக தானே இருக்குது. அப்போ இதே வேல்யூ தான் கிடைக்க போகுது. அப்போ உனக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது பாரு, இ ப்ளஸ் இ மைனஸ் எப்படி இருக்குது? ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனை எழுதிக்க வேண்டியதான். இ ப்ளஸ் வெக்டாரோட மாடுலஸும் இ மைனஸ் வெக்டாரோட மாடுலஸும் ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஸோ இதில் அப்ளை பண்ணாத. இப்போ இந்த இடத்துல இ ப்ளஸ் இ மைனஸ் ரெண்டுமே சேம் தானே. அப்போது இங்கே இருக்கிற வேல்யூவும் இங்கே இருக்கிற வேல்யூவும் சேம்னு அர்த்தம். சேம் வேல்யூ ஆப்போசிட் டைரக்ஷனில் பாஸ் ஆகுது. அப்போ ரெண்டு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுமா? ஸோ வெர்டிகல் காம்பனண்ட் ரெண்டுமே உனக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் மட்டும்தான். இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் நம்மளோட ஃபைனல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். சரியா? அப்போ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் போடும் போது இதுதான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது இ டோட்டல். ஓகேவா? இந்த இ டோட்டல் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? அப்புறம் ஸோ இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த காம்பனண்ட்டோட இங்கே இருக்கிற யூனிட் வெக்டாரையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி சொல்ல போகிறேன். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஏன்னா ரெண்டுமே ஒரே லைனில் இருக்கிறதுனால. இப்போ சொல்லு ஃபஸ்ட்டு இ ப்ளஸ் வெக்டார் அதோட மாடுலஸ்ஸு காஸ் தீட்டா இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற யூனிட் வெக்டாரில் நமக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் பி கேப் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறத ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் காஸ் தீட்டா, அங்கே இருக்கிற யூனிட் வெக்டாரும் உனக்கு மைனஸ் பி கேப் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸை நான் வெளில கொண்டு வந்து எழுதிடுறேன். மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா பி கேப் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே நான் எழுதும் போது இந்த இ மைனஸ் வெக்டார் இருக்கு பாரு, நமக்கு என்ன தெரியும்? மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டாரும் இ ப்ளஸ் வெக்டாரும் சேம்னு தெரியும் இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம்னா இதுக்கு பதிலாக நான் இதை எழுதிக்கிறேன். அப்போது இந்த மைனஸை வெளில கொண்டு வந்துடுறேன். இதுக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா பி கேப்னு எழுதுறேன். சரியா? இப்போ இந்த ரெண்டு டேர்மும் உனக்கு எப்படி இருக்குது? ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாமா? ஸோ என்ன வரும்? மைனஸ் 2 மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா இன்ட்டு பி கேப். ஓகேவா? இது இ டோட்டலோட வேல்யூ. இப்போ உனக்கு என்னென்ன வேல்யூஸ்னால் தெரியுமோ அதெல்லாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். -2 இருக்கட்டும். மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டாருக்கு வேல்யூ என்ன இருக்குது?
ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாரு 1/4 எப்சிலான் நாட் q டிவைடட் பை r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ அப்போது 1/4 எப்சிலான் நாட் q டிவைடட் பை r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் காஸ் தீட்டா ஒன்று இருக்குது ஸோ இதுக்கும் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம் எதில் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா இந்த டயக்ராம் எடுத்துக்க ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை நான் தீட்டா அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன் ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிள் இப்போ எனக்கு தீட்டா ஸோ இதை யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணலாம் காஸ் தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா காஸ் தீட்டானா நீ என்ன பண்ணுவேன் adjacent by hypotenuse னு எழுதுவியா அப்போது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு a டிவைடட் பை adjacentல a இருக்குது ஹைப்போட்டீனியஸில் r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இருக்குது ஓகேவா ஸோ இந்த காஸ் தீட்டாவுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் அப்போ a டிவைடட் பை r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக இப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் p கேப் இருக்குது சரியா இப்போது நெக்ஸ்ட்டு 1/4 எப்சிலான் நாட்ன்றது கான்ஸ்டன்ட் அது அப்படியே இருக்கட்டும் 2qa p கேப் அதை அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம் இங்கே என்ன பாரு இந்த ரெண்டு பேஸும் உனக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது இப்போ பவரை மட்டும் ஆட் பண்ணு இங்கே இருக்கிற பவர் 1 இங்கே இருக்கிறது 1/2 ஆட் பண்ணால் 3/2 வரும் ஸோ சிம்பிளிஃபை பண்ணும் போது 2 1/4 எப்சிலான் நாட் qa p கேப் டிவைடட் பை r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்னு போட்டுக்கிறேன் இதே நான் இது கூடயே சேர்த்துக்கிறேன் அப்போது -1/4 எப்சிலான் நாட் 2qa p cap divided by r squared plus a squared whole power 3/2 ஓகேவா ஸோ இப்போ பாரு இங்கே 2qa p capன்னு இருக்குல்ல இது என்னன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேனே p வெக்டார்னு எடுத்துக்கலாமா p வெக்டார்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஸோ இதுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா -1/4 எப்சிலான் நாட் p வெக்டார் டிவைடட் பை r ஸ்கொயர்ட் ப்ளஸ் a ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 3/2 ஓகேவா இப்போ இங்கே இருக்கு பாரு இதான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இப்போ சப்போஸ் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே யூஸ் பண்ணுறோம்ல ஆர்ன்றது என்ன ஈக்குவட்டோரியல் பிளேனில் நம்ம சூஸ் பண்ணாலும் ஒரு பாயிண்ட்டு அதோட டிஸ்டன்ஸு அந்த டிஸ்டன்ஸை விட இந்த ஏன்ற டிஸ்டன்ஸு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஏன்ற டிஸ்டன்ஸ்னால் என்ன இந்த டைபோலோட பாதி டிஸ்டன்ஸ் தான் இது சப்போஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ஏவை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இப்போ டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போனா ஆறுன்றது ஏவை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் சரியா அப்போ இந்த ஏ ஸ்கொயர் அப்படின்றத நம்ம நெக்லெக்ட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டெப்பில் இப்போ ரிமைனிங் இருக்கிறது -1/4 எப்சிலான் நாட் p வெக்டார் டிவைடட் பை r ஸ்கொயர்டு ஹோல் பவர் 3/2 அப்படின்னு கிடைக்கும் சரியா இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இங்கே இருக்கிற 2க்கும் உனக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -1/4 எப்சிலான் நாட் p வெக்டார் டிவைடட் பை r கியூப் ஓகேவா இதான் உனக்கு ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவட்டோரியல் பிளேனால் கிடைச்சது இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சியல் லைன் கூட கம்பேர் பண்ண போகிறோம் ஆக்சியல் லைனோட டோட்டல் உனக்கு என்ன கிடச்சிருக்கும் 1/4 எப்சிலான் நாட் 2p வெக்டார் டிவைடட் பை r கியூப்னு கிடச்சிருக்கும் இது ஆக்சியல் லைனோடது ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கும் ஈக்குவட்டோரியல் பிளேனில் மைனஸ் இருக்கும் ஆக்சியல் லைனில் உனக்கு இருக்காது ஏன் அப்படின்னா ஆக்சியல் லைனில் பாஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அதோட எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட டேரக்ஷன்லேயே பாஸ் ஆகிறதுனால உனக்கு பாசிட்டிவில் கிடச்சிருக்கும் இதே ஈக்குவட்டோரியல் பிளேனில் பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது டைபோல் மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கிறதுனால உனக்கு மைனஸில் ஆன்சர் கிடச்சிருக்கு இன்னொரு டிஃப்ரென்ஸு இது 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் சரியா அதே மாதிரி ஒரு ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜ் கூட நீ இதை கம்பேர் பண்ணலாம் எப்படின்னு பார்த்துக்கோ இப்போ இங்கே இருக்குது பார் இதனால் ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜ் 1/4 எப்சிலான் நாட் q டிவைடட் பை r ஸ்கொயர்ன்றது ஒரு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வேல்யூ ஓகேவா இதையும் இந்த லாஸ்ட் எக்ஸ்பிரஷனையும் கம்பேர் பண்ணு ஓகேவா ஸோ அங்கே அதில் இருக்கிற டிஸ்டன்ஸை மட்டும் கம்பேர் பண்ணு இங்கே டிஸ்டன்ஸ் உனக்கு 1/r ஸ்கொயர்ன்னு இருக்குது அங்கே டிஸ்டன்ஸ் உனக்கு 1/r கியூப் அப்படின்னு இருக்குது ஸோ இது ரெண்டுத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம டைபோல் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கேன் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஈஸியாக உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேனிஷ் ஆகிடும் இதை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அதில் சீக்கிரமாகவே வேனிஷ் ஆகிடும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் டாபிக் வந்து டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அன் எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் டைபோலை ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்போ எலக்ட்ரிக் டைபோல் ப்ளேஸ் பண்ணுறதுனால அது ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது சரியா அந்த டார்க்கோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கன்சிடர் பண்ணிக்கோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் 2 டைப் இருக்குது ஒன்று யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்னொன்று நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபஸ்ட் எடுத்துக்க போகிறோம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் எல்லாமே எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும் இப்போ நான் போட்டிருக்கேன்ல இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எல்லாமே நான் அப்படி போட்டிருக்கேன் பேரலாக போட்டிருக்கேன் அந்த மேக்னிடியூடும் உனக்கு சேமாக இருக்குது போகிற டேரக்ஷனும் சேமாக இருக்குல்ல இப்படி இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸோ அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ஒரு டைபோலை ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ எலக்ட்ரிக் டைபோலை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் எலக்ட்ரிக் டைபோல்னால் எப்படி இருக்கணும் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் இருக்கணுமா ஸோ இங்கே இருக்கிற சார்ஜை -q எடுத்துக்கிறேன் இந்த சார்ஜை +q அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இதில் பொசிஷன் மார்க் பண்ணும்போது A B
அப்போ ஏபின்ற பொசிஷனில் நம்ம எலக்ட்ரிக் டைப்போல பிளேஸ் பண்ணியாச்சு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில். இங்கே இருக்கிற ஆங்கிள் நான் தீட்டா அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு மிட் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஓ அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஏலேருந்து ஓ வரை இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏ, நெக்ஸ்ட் ஓலேருந்து பி வரை இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏ. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் உனக்கு 2a அப்படின்னு இருக்குமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நீ ஒரு சார்ஜை வச்சிட்டல, அப்போ என்ன இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகும்னா ஃபோர்ஸ் தான் கிரியேட் ஆகும். எப்படின்னா நம்ம ஆல்ரெடி உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி போட்டிருப்பேன்? ஃபோர்ஸ் பர் சார்ஜ் அப்படின்னு போட்டிருப்பியா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன வச்சுருக்கேன்? என்கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது இந்த இடத்துல, அதே மாதிரி சார்ஜ் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக எதை கிரியேட் பண்ணும்? ஃபோர்ஸ் தானே கிரியேட் பண்ணும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கணும்? QE அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை இந்த ரெண்டு சார்ஜும் கிரியேட் பண்ண போகுது. சரியா? அப்போ இந்த சார்ஜ் இருக்குது பாரு, அது அவுட்வர்ட் டைரக்ஷனில் QE அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அது மாதிரி இந்த சார்ஜ் -QE அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே தானே? இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் உனக்கு இருக்கா? இதோட டோட்டல் ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இது QE, இது -QE. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன கிடச்சிடும்? 0 அப்படின்னு வந்துடுமா? அப்போ F total is equal to 0. அதாவது நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது உனக்கு இந்த இடத்துல 0வாக இருக்குது. ஃபோர்ஸ் இருக்குது, பட் டோட்டல் ஃபோர்ஸ்ன்றது இந்த இடத்துல என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது உனக்கு என்னதை கான்ஸ்டியூட் பண்ணும்? ஒரு கப்பில் கான்ஸ்டியூட் பண்ணுமா? இதெல்லாம் 11th நீ படிச்சிருப்பல, 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருந்துச்சுன்னா அது ஒரு கப்பில் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ கப்பில் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஃபர்தராக என்ன பண்ணும்? ஒரு டேர்னிங் எஃபெக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்ல, அந்த டேர்னிங் எஃபெக்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டார்க்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த டார்க் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா டவுன்ற லெட்டரில் டினோட் பண்ணிப்போம். டவு வெக்டார் தான் இதுவும். ஓகே தானே? இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதுக்கு ஃபார்முலா போடும்போது ஆர் வெக்டார் இன்ட்டு எஃப் வெக்டார் நீ 11th படிச்சிருப்பேன். அதாவது ஆர் அப்படின்றது டிஸ்டன்ஸு, எஃப்ன்றது ஃபோர்ஸு. அப்போது அந்த இடத்துல இருக்கிற டிஸ்டன்ஸையும் ஃபோர்ஸையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறது தான் டார்க்கோட வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்துக்கேன், இதை நான் 2 பார்ட்டாக உனக்கு பிரிச்சுக்கிறேன். ஓ ஏலேருந்து ஒரு பார்ட்டு, ஓபிலேருந்து இன்னொரு பார்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க. இப்போ ஓ ஏலேருந்து இருக்கிற பார்ட்டில் பொசிஷன் வெக்டார் ஓஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அங்கே இருக்கிற ஃபோர்ஸ் எனக்கு -QE வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ அதே மாதிரி இந்த பார்ட்டில் பார்க்கும்போது உனக்கு ஃபோர்ஸ்ன்றது ப்ளஸ் QE வெக்டாரு, அதே மாதிரி இங்கே இருக்கிற பொசிஷன் வந்து உனக்கு OB வெக்டார். ஓகேவா? ஸோ ரெண்டு இடத்துல உனக்கு என்ன ஆகுது? டார்க் ப்ரொடியூஸ் ஆகுதா? அப்போ டோட்டல் டார்க்னா என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். ஓகே தானே? அப்போ டோட்டல் டார்க்கு டவ் இஸ் ஈக்குவல் டு இந்த பொசிஷன் என்ன இருக்குது? OA வெக்டார் கிராஸ் இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் இருக்குது? -QE வெக்டார். சரியா? அதே மாதிரி இந்த போர்ஷனில் பார்க்கும்போது ஆட் பண்ணிக்கோ, OB வெக்டார் கிராஸ் QE வெக்டார். சரியா? ஸோ இது எப்படி இருக்கு உனக்கு? கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்குல்ல, அப்போ கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்தால் இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவேன்? டவ் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டார் மாடுலஸ் -QE வெக்டார் மாடுலஸ் இன்ட்டு சைன் தீட்டா. அதே மாதிரி நெக்ஸ்ட் போடும்போது OB வெக்டார் மாடுலஸ் இன்ட்டு QE வெக்டார் மாடுலஸ் சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் உனக்கு வேல்யூ தெரியும் இல்லையா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஓஏக்கு என்ன வேல்யூ இருக்கீங்க? ஏ இருக்குது. அதே மாதிரி ஓபிக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஏ இருக்குது. சரியா? அதெல்லாம் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு ஓஏக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த மைனஸ்லாம் மாடுலஸ்லேருந்து வெளில எடுத்தால் ப்ளஸ்ஸாக உனக்கு மாறிடும், வெக்டாரும் வராது. அப்போ QE சைன் தீட்டா ப்ளஸ் ஓபிக்கும் ஏ தான் வேல்யூ இருக்குது, QE சைன் தீட்டா. சரியா? ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ ஆட் பண்ணிக்கோ, 2A QE sin theta. சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, 2AQ அப்படின்றது என்ன எடுத்துக்கலாம்? டைபோல் மொமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இந்த டேர்மை மட்டும் நான் P அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு PE sin theta. ஓகேவா? இதை வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார். ஸோ இதான் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ஒரு டைப்போலை ப்ளேஸ் பண்ணோன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டார்க்கோட வேல்யூ. ஓகேவா? இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. இப்போ தீட்டா ஆங்கிளை பொறுத்து இங்கே இருக்குல்ல, அப்போ தீட்டா சப்போஸ் 0 டிகிரி அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும்? சைன் 0 என்ன? 0 தானே? அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு PE அப்படின்னு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி இப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு சைன் 91 அப்படி கண்டினியூ பண்ணுறேன், அவங்க எடிட் பண்ணிப்பாங்கள்ல. ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆங்கிளை பொறுத்து ஸ்பெஷல் கேஸ் போட போகிறோம். தீட்டா ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0 டிகிரி அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ தீட்டா 0 அப்படின்னு நான் போட்டேன்னா சைன் 0க்கு வேல்யூ என்ன? 0வா? அப்போ டார்க்குக்கு உனக்கு டோட்டலாகவே வேல்யூ என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். இப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சப்போஸ் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா சைன் 90க்கு வேல்யூ என்ன இருக்கும்? 1. அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு PE. சரியா? அப்போ இதுலேருந்து உனக்கு என்ன கிடைக்குது? என்ன தெரியுது? தீட்டான்றது எப்படி இருக்கணும்?
90 டிகிரியாக இருந்துச்சுன்னா உனக்கு டார்க்கு மேக்ஸிமமாக இருக்கும். இதே 0 டிகிரியாக இருந்துச்சுன்னா டார்க் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது இருக்குது, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பதட்டமாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பார்த்தோம். இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா, அதாவது டைரக்ஷன் மேக்னிடியூட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இடத்துல நீ ஒரு டைப்போலை ப்ளேஸ் பண்ணேன்னு வச்சுக்கேன், அது டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸை உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? அப்போ ஃபோர்ஸ் வந்து உனக்கு ஏன் உனக்கு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் வரும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. ஓகேவா? அப்போ ஃபோர்ஸ் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணும்போது உனக்கு 0 கிடைக்காது. அப்போ இந்த கேஸில் உனக்கு எப்படி இருக்குன்னா நெட் ஃபோர்ஸும் உனக்கு கிடைக்கும், அதே மாதிரி உனக்கு டார்க்கும் கிடைக்கும். சரியா? இந்த டார்க் அப்படின்னு சொன்னல, அதாவது இந்த இதுலேயே நம்ம இந்த டைபோல் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறோம்ல, டார்க் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டார்க் என்ன பண்ணுன்னா இந்த டைபோலை இந்த டைரக்ஷன்லேயே அலைன் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா? பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.